ப்ரோ புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. காலையில் நாட்டுக்கோழி கூட திறந்து தான் ப்ரோ அப்படியே எப்படி கூடு துறக்க ஒரு 11 மணிக்கிட்டலாம் ஆகிட்டு ப்ரோ. வழியை வெளியே வர மாட்டாங்க. அப்படியே இன்னொரு கூட்டு இருக்கும் ப்ரோ. சக்க பழமெலாம் வேறு பழுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு ப்ரோ. ஏன்னா மரத்தில் தான் கிடக்கு, பழுத்துல என்னன்னு தெரில ப்ரோ. ஆனால் பழுத்து இருக்கேன் எப்படியும் சக்கப்பழம். காலத்தையே தூக்க கரகத்தில் ஏதோ பேசியம் ப்ரோ. குஞ்சு வழியில் விளையாடுறது கச்சிரோட ஆகுது. அப்படியே குஞ்சு வலிகள்லாம் கொஞ்சம் கம்புள் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கேன் ப்ரோ. எங்கள் 2 கோழி அப்படியே மெதுவாக வந்து கூட்டுல வந்து தள்ளி விட்டு பார்க்கும், இருக்கியானோலா யாரும் இல்லையான்னு சொல்லி. ப்ரோ நம்ம அப்படியே வீட்டுள்ள போய் கம்பம்புள்ளி இங்கே இருந்து ப்ரோ. அப்படியே இவ்வளோ தான் கம்பம்புல் இருக்குது ப்ரோ. அப்படியே எடுத்துகிட்டு போவோம். இந்த பூஞ்சி கோழிகளுக்கு கொண்டு இதை தட்டி வச்சுக்கிட்டு அடுத்த வீடியோ நம்ம எடுப்போம் ப்ரோ. பா பா ஒரு பாருங்க ப்ரோ, மெதுவாக ஆமாம் இந்த மாதிரி 4 குஞ்சில் 4 குஞ்சில் 2 குஞ்சு செத்துட்டு ப்ரோ. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 2 குஞ்சு தான் ப்ரோ. எனக்கு மட்டும் ஏன்னு தெரில ப்ரோ. கோழி அடை வச்சாலும் குஞ்சு செத்து போயிடும், என்ன பண்ணாலும் கோழி செத்து போயிடும். இல்லைனா நோய் வந்தாலும் செத்து போயிடும் ப்ரோ கோழி. அது என் நேரம்மா இல்லைன்னா என்னென்னு தெரில ப்ரோ. எவ்வளோ அழகாக இருக்கணும் குஞ்சு கோழி. இதான் லாஸ்ட்டு ஒரு உயிரோடு இருக்க நம்பிக்கை தான் இருக்குது. பார்ப்போம் ப்ரோ. இப்படி இருந்து பாருங்கள் ப்ரோ. பாருங்கள் குடிக்க தண்ணி என்ன இருக்குது, அதே அழுக்காக்கிட்டேன்னு அதை மாற்றிக்கணும். எப்படி இருந்து பாருங்கள் ப்ரோ. வாங்க ப்ரோ, அடுத்த கோழி வீடியோ எடுப்போம். சரிங்களா, இதுதான் புறா கூடு. கோழி கூடு கிடையாது இது, புறா கூட அரையோடி இருந்த ப்ரோ. நான் அதை கலத்திக்கிட்டு கோழி கூடாட்டு மாற்றி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இதில் அப்படியே ஒரு குச்சியை போட்டு விட்டா அப்படியே கிடக்கும் ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ, இந்த கோழிக்கு இது காலில் வந்து ஒரு கயிறு இருக்கும், அதை நீ எடுத்து விடணும். பாருங்கள் கருங்கோழி. நேற்று கொஞ்சம் பப்பாளி இலெல்லாம் கொண்டு போட்டேன் ப்ரோ, அதெல்லாம் கோழி கொத்தி சாப்பிட்டுருக்கு. கூட கொஞ்சம் சார்ஜ் வேணும் ப்ரோ. இல்லை நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனோம் ப்ரோ. ஸ்கேன்லாம் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எத்தனை நாள் தான் ப்ரோ ஆஸ்பத்திரி நாளையது கால் உடஞ்சதில் இருந்து. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ. கோழியெல்லாம் அழகாக இருந்து பப்பாளி இலை கொத்திட்டு இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள், இதுதான் கருங்கோழி முட்டையில் பொரிச்சது தான் ப்ரோ. ஆனால் இது எப்படி வந்துருன்னு தெரில, கருங்கோழியில் விழுந்துருக்கோம் எப்படின்னு தெரில ப்ரோ. நீங்க பரவாயில்ல, கோழி பருப்பு எதை கொத்தின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இல்லை ப்ரோ, எறும்பை கொத்திட்டு ப்ரோ கோழி. நான் தான் ப்ரோ கஷ்டப்பட்டு யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடுவேன், ஆனால் யாருமே வீடியோ பார்க்க மாட்டேங்கிறேன் ப்ரோ. புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாம் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும். நானும் எவ்வளோ என்னால் முடியும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு தான் வீடியோ போடுவேன். ஆனாலும் நம்ம வீடியோலாம் ட்ரெண்ட் ஆகாது. நம்ம போடக்கூடிய வீடியோ அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது. நல்லா இருந்து கோழியெல்லாம் யாரை சாப்பிடுது. இப்போ வீட்டுக்குள்ளே கோழி போயிருக்கும், வீட்டுக்குள்ளே போய் பேண்ட் வச்சு விட ப்ரோ.
அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த கோழியை பற்றி எனக்கு தெரியும். வீட்டில் போய் ஃபேன் வச்சுட்டு வந்துடும். டேய் வெளியே வாங்கல, வெளியே வாங்கல, வெளியே விடுங்க. போ வீட்டில் ஏதாவது அரிசி இருக்கான்னு பார்த்துட்டு. கொஞ்சம் அரிசி இருக்கு ப்ரோ. ஏன்னா சோறைக்கு வச்சுருந்த அரிசி அதுக்கு ஒன்று என்ன செய்ய கோழிக்கு போட்டுட்ருக்கேன். பா 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 வெளியே பா, வெளியே பா கோழி. பாருங்க ப்ரோ, நிறைய ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ப்ரோ. மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம மண்டக்கணை வேறு ஒரு கரைக்கு ப்ரோ. அரிசிலாம் போட்டு அப்படி அழகாக கிண்டி மேய்ஞ்சிட்ருப்போம். ஆனால் வீடியோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இப்படியெல்லாம் எடுக்க வீடியோ குவாலிட்டியாக தான் ப்ரோ இருக்கும். ஆனால் சில நேரம் இந்த வெயிலுக்குள்ளே போய் எடுப்பேன்னா வீடியோ வந்து அப்படியே உடஞ்சிரும். நல்லா இருக்கக்கூடிய வீடியோவும் கொஞ்சம் கேவலமாகி விடுது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா தான் இருக்குது கோழியெல்லாம் பார்க்குறதுக்கு. என்ன ஒரு 10-20 கோழி கிடந்துன்னா பார்க்கலாம் இதோடைய அழகாக இருக்கும் ப்ரோ. இல்லைங்க ப்ரோ, நான் இப்போ வேலைக்கு போய் கொஞ்சம் கடத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டு கோழியெல்லாம் வாங்கி ஜம்முன்னு வளர்க்கணும். ஒரு 4 ஆடு வாங்கி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ வளர்க்குறதுக்கு. அப்படி ஜாலியாக கோழியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வேலைக்கு போன மாதிரி இருக்கும். இப்போ நல்ல கடத்தினால தான் ப்ரோ ஒன்றும் வளர்க்க முடியாமல் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. எப்படி இருந்து சாப்பிடுன்னு பாருங்கள் ப்ரோ கோழி. நல்லா தான் இருக்குது ப்ரோ வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம். ஃப்ரெண்டு பையன் ஒரு பையன் ஐஃபோன் வாங்கிட்டு வந்துருக்கேன். அதில் ஒரு நாள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி பார்க்கணும் ப்ரோ எப்படி இருக்கும் வீடியோ. இனி அடுத்த கோழியெல்லாம் அடை வச்சுட்டு டே 1லேருந்து எவ்வளோ நாளாவோ எல்லாமே கரெக்டாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் ப்ரோ. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ப்ரோ கோழியெல்லாம். ஏன்னா கூட்டில் முட்டை பார்க்கல ப்ரோ. நேற்று மட்டும் ஒரு 6 முட்டை தான் கிடச்சி. அதில் ஒரு முட்டை வந்து உடச்சிட்டு ப்ரோ. இந்த நாள் வந்து ஒரு 5 முட்டை ஏதோ கிடச்சி. ஒரு முட்டை வந்து தோல் முட்டை ஏதோ நாளைக்கு அதே கோழிக்கு தான் கொடுத்தேன். அதான் கோழி தான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் எங்கெங்கே இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லோரும் மறக்காமல் உங்கள் ஊருக்கு நேமை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். மெயினாக எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வீடியோ பார்க்குறேன்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ. பாய் எல்லாருக்கும்.